ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மூக்கல்ல சாதம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப ஹெல்த்தும் வர குழந்தைங்களுக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் இப்போ என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு கொஞ்சம் சோம்பு, லவங்கம், ஏலக்காய், மராட்டி மொக்கு, கல்பாசி. இது லவங்கெல்லாம் ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்பவும் ஒரு மாதிரி காரமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். போட்டு இது கொஞ்சம் பொரிட்டோம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது கொஞ்சம் ஓரளவுக்கு சவுண்டு வரட்டும். ரொம்பவும் சேவக்க விடக்கூடாது. இந்த கண்ணாடி பக்கம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கக்கூடாது, இந்த பக்குவத்துக்கு வதங்கணும். இப்போ இதில் ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளியே எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கினோடனே ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அது இல்லாமல் அடி பிடிக்கும். அதனால் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சும்மா ஒரு கலரிக்கோங்க. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு. இப்போ நைட்டே நான் ஊற வச்சிட்டேன் கொண்டைக்கடலை, அதையும் போட்டுக்கலாம். ஒரு 150 கிராம் கொண்டைக்கடலை. இப்போ கொண்டைக்கடலை போட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூக்கல்ல போட்டு மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா கலரிட்டோம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். நான் ஒரு 2 அழகு அரிசி ஊற போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் சாதம் வடிப்போம் பார்த்திங்களா, புழுங்கல் அரிசி, அதுதான். 2 அழகு அரிசி நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நம்ம அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ அரிசி எல்லாத்தையும் போட்டு ஒரு கலரிக்கலாம். அது அரிசி எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நம்ம நல்லா கலரிக்கலாம். மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலரிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. அப்போ நான் 2.5 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன், அதுக்கு 5 டம்ளர் தண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் விசில் போடுங்க. பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் நான் செக் பண்ணிவிட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் காரம் எனக்கு மீடியமாக போதும், நான் நல்லா போட்டிருக்கேன். இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விசில் வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டீம் இறங்கட்டும், நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்டீம் இறங்கிச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா உதிரியாக தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இது பாருங்கள், எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை பாருங்கள், கடலையும் நல்லா வெந்து போச்சு, சூப்பராக இருக்குது உதிரியாக. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.